ஒரு வீடியோ பதிவு ஒண்ணு பார்த்தேங்க. நடிகர் அரவிந்த் சாமி அவர்கள் ஒரு பேட்டி ஒண்ணு குடுத்திருப்பாரு. இது எலக்ஷனுக்கு முன்னாடியே வந்த வீடியோ தான். அந்த வீடியோ நெறைய மக்கள் பார்க்கலையோ அப்படிங்கிற எண்ணம் எனக்கு தோணுச்சு. அதனால தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ பதிவு நீங்கள் பார்த்த பிறகு, நீங்க இந்த வீடியோ யாருக்கு ஷேர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்களோ, அவங்களுக்கு தயவு செய்து ஷேர் பண்ணி காட்டுங்க. அதுல புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கிட்டோம். புரியாம நான் எப்பவுமே இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்றவங்கள விட்டுருங்க. ஏன்னா யாரையுமே நம்ம ரொம்ப கம்பல் பண்ண முடியாது. கம்பல் பண்ணா அவங்க அப்பதான் அந்த விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ராங்கா நான் இப்படிதான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. அதனால உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு இதை ஷேர் பண்ணுங்க. புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்குவாங்க. நன்றி. பாப்புலாரிட்டிக்கும் கவர்னன்ஸுக்கும் சம்பந்தம் கிடையாது. சோ நீங்க ஒரு பெரிய ஸ்டார்னாக்க நீங்க நல்லா ஆளுவீங்கன்றதுக்கு என்ன சம்பந்தம் எனக்கு புரியல. எனக்கு இப்போ நீங்க ஒரு பெரிய ஆக்டர், நீங்க எனக்கு நல்ல ஒரு கவர்மெண்ட் பாலிசிஸ்லாம் நீங்க டிராஃப்ட் பண்றதுக்கு உங்களுக்கு தகுதி இருக்குன்னு நான் எப்படி நம்புறது? உங்களுக்கு ஒரு இன்டென்ஷன் இருக்கலாம், உங்களுக்கு நல்ல எண்ணங்கள் இருக்கலாம். நீங்களே நான் இவ்வளவு நாள் நான் ஹீரோ வந்திருக்கேன், எல்லாரையும் காப்பாத்திருக்கேன்ற பிலீஃப்ல உங்களுக்கு அந்த பிலீஃப் இன்டர்னலைஸ் பண்ணிட்டு நான் எல்லாரையும் திருப்பி காப்பாற்ற போறேன்ற ஒரு ஆக்டருக்கு வர, ஒரு ஸ்டாருக்கு வர அந்த மைண்ட் செட்டும் இருக்கலாம். பட் நீங்க ஒரு ஸ்டேட்டை கவர்ன் பண்றதுக்கு, ஒரு பாலிசிஸ் கிரியேட் பண்றதுக்கு என்ன, how did you educate yourself? ஃபர்ஸ்ட் எனக்கு என்னன்னா, என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு டெமோக்ரஸில ஒரு லீடர் ஒரு நார்மல் ஹியூமன் பீங்கா இருக்கணும். நான் ரொம்ப ஸ்பெஷல் பர்சன், நான் வந்தா எல்லாரும் எனக்கு இது மாதிரி பண்ணணும், அது மாதிரி பண்ணணும், அந்த எதிர்பார்ப்பு இருக்க கூடாது. நான் என்ன பண்ண முடியும்? நான் இந்த ஸ்டேட்ல இருக்கிற எல்லாரோடையும் நான் ஒரு சர்வெண்ட். அந்த மைண்ட் செட் வேணும்ல. எனக்கு விஜய் பிடிக்கும், இது மாதிரி இதனால நான் ஓட்டு போடக்கூடாது. நான் ஓட்டு போடக்கூடாது, மத்தவங்க எப்படி பண்றாங்கன்னு நான் சொல்லுவேன். நான் ஓட்டு போடக்கூடாது, நான் ஓட்டு போட மாட்டேன். அந்த மாதிரி நீங்க சொல்ற விஷயத்துல, நீங்க சொல்ற இதுல ஏதாவது சேஞ்ச் வரப்போதா? உங்களால அது முடியுமா? உங்க நல்ல எண்ணங்கள் இல்ல நோக்கம், அது எனக்கு ஃபர்ஸ்ட் ரீச் ஆகணும். கரெக்ட்? அது ரீச் ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. இப்ப நீங்க எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ண போறீங்க, என்னெல்லாம் உங்க ப்ரையாரிட்டி என்ன அப்படின்றதானே நான் பார்க்கணும்.